ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் இன்றைக்கி மசாலா திரிக்க போகிறேன். உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் மசாலா திரிக்கீங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க. சரி, நான் திரிக்கிற மசாலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். அதாவது நம்ம எல்லாமே காய் போடுதோம், பருப்பு போடுதோம், ஆனால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா மசாலா தான் காரணம். நம்ம மசாலா நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அது கொஞ்சம் போட்டாலும் அது டேஸ்ட்டாக மாறிடும். அப்போது மெயின் குழம்பு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மசாலா. அதை நீங்கள் பர்ஃபெக்டாக அரைச்சி வச்சுக்கறணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ மல்லி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா பொருளையுமே முதல்ல காய வச்சுருங்க. அதுக்கடுத்து இதில் துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3யும் போட்டிருக்கேன். இது அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சோண்டு கருவேப்பிலை தான் இருந்துச்சு, அந்த கருவேப்பிலையை போட்டிருக்கேன். இந்த காயம், வெந்தயம், கடுகு இது 3யும் என்ன செஞ்சுருக்கேன்னா எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பொரிச்சு. அதுக்கடுத்து இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் இருந்துச்சு. உள்ளே பாருங்கள், மிளகு கிடக்கும், ஒரு 10 கிராம்பு, ஒரு 2 பட்டை, அடுத்து சுக்கு. இது எல்லாமே நம்ம போடணும். போட்டோன்னா கொஞ்சோண்டு ஓமம் கூட இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கிடலாம். ஏன்னா நம்ம எல்லா பொருளையுமே நம்மளாக யூஸ் பண்ணுவோமானா பண்ண மாட்டோம். இந்த மசாலாவுக்குள்ளே போட்டால் மட்டும்தான் டெய்லி நமக்குள்ளே அந்தந்த இதோட சத்துக்கள் கிடைக்கும். பசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு மருந்து சாப்பிட்ற மாதிரி. அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா பொருளையுமே, எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம்னா டெய்லி மசாலா யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த சத்துக்கள் உடம்புக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். பசிக்கிறதுக்கு நம்ம ஹெவியாக ஃபுட்டை எடுத்துக்கிட்டோன்னா இதுக்குள்ளே போடுற மசாலா நம்மளுக்கு பசி எடுக்க வைக்கிறோம். அதனால் அந்த மசாலாலாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டுட்டு இதை என்ன செய்யணும்னா திரிக்கிறது கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆற விடுங்க. நல்லா கிண்டி விட்டு நல்லா ஆற விட்டுட்டு இதை என்ன நல்லா அரைச்சி நல்லா இப்போ இந்த ரைஸ் மில்க்கு கொடுக்கணும். பாருங்கள், நல்லா கிண்டி ஆற விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டாச்சா, எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம கொடுக்குறோம், அவங்க மிக்ஸ் ஆகும். இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அரைச்சிடும். இது கூட நான் வத்தல் முதல்ல போட்டு அரைக்க தான் செஞ்சேன். அதை அரைக்கும் பொழுது கொஞ்சம் உரப்பு இருந்தாலும் உரப்புன்னு சொல்லிடுவார். அதனால தான் சரி அப்படின்னு இந்த வாட்டி என்ன செஞ்சுருக்கேன்னா வத்தலை தனியாக அரைக்கிறேன். வத்தல் வீட்டில் ஏற்கனவே வத்தல் இருந்துச்சு. இதுக்கு 1 கிலோ வத்தல் வேறு வாங்கணும். அதனால் வத்தல் நிறையா வேறு இருந்ததுனால அதை தனியாக அரைச்சிட்டோன்னா தேவைக்கு தகுந்தால வத்தலை போட்டுக்கலாம். இப்போ எல்லாருமே அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. உரப்பு வேண்டாத நேரம் நம்ம கொஞ்சமாக உரப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் கம்மியாக இருக்குது தேவைன்னா நம்ம மஞ்சளும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் மஞ்சளும் வத்தலும் நம்ம தனியாக வச்சுக்கிட்டோன்னா இந்த மசாலா நம்ம தேவைக்கு எவ்வளோ போடுறோமோ போட்டுட்டு உரப்பு நம்ம தகுந்தால போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் எப்போவுமே மசாலா அரைக்கிறப்போ வத்தலை தனியாகவே அரைங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வத்தலை தனியாக அரைச்சிங்கன்னா நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்றா போட்டிங்கன்னா மறுபடியும் அந்த உரப்பை தனியாக எடுக்க முடியாது, பார்த்துக்கோங்க. அப்போ அவ்வளோ பொருளும் வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் ஈஸி வழி என்ன அப்படின்னா நீங்கள் வத்தலை தனியாக அரைச்சிக்கிறணும். இப்போ பாருங்கள், நான் வத்தல் எடுத்து வச்சுட்டேன் பார்த்தீங்களா. இது நல்லா காய வச்சுட்டு 2-3 நாள் நல்லா காய வெயில் நல்லா அடிக்கல, நல்லா காய வச்சு முடிச்சு பார்த்தோன்னா நல்லா ஒடிப்படும். இந்த மாதிரி காய வச்சிட்டிங்கன்னா நல்லா காய்ஞ்சிடும். உங்களுக்கு வத்தல் பொடியும் நல்லா கிடச்சிடும். நிறைய வத்தல் பொடி கிடைக்கும். காயலைன்னா அந்த மிஷினில் பாதி சிக்கிடும். அதனால் நல்லா காய வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நான் அரைக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், வத்தல் பொடி பாருங்கள், 1 ஸ்பூன் எடுத்து போட்டு குழம்புக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மசாலாவை பார்த்திங்கன்னா இது மசாலா அங்கே அந்த பக்கம் காய வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மசாலாவை கூட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, இந்த வத்தல் பொடி. இப்போ சாம்பார் வைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக அந்த பொடி போட்டால் போதும். புளிக்குழம்பு வச்சிங்கன்னா இந்த பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி போட்டால் போதும். மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா, இந்த மசாலா 2 ஸ்பூனு. கறி குழம்பு வைக்கிறீங்கன்னா சிக்கன் குழம்பு பொடி ஒரு 1 ஸ்பூனு, இது 2 ஸ்பூன் போட்டுட்டு
அது கூட கரம் மசாலா, கறி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா எல்லா குழம்பும் ஜம்முன்னு இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி குழம்பு வைங்க, சூப்பராக இருக்கும்.